ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியம் நானும். இன்றைக்கி ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நன்னாரி சர்பத் அண்ட் பால் சர்பத் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ட்ரிங்க்ஸ் செய்வோம் நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது தர விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு பாதாம் பிசின், சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், இது 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பாதாம் பிசின், இது ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட் இது சப்ஜா சீட்ஸ். இது சப்ஜா சீட்ஸ் நம்ம பால் சர்பத்தில் ஆட் பண்ணலாம். இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு உடம்பு ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கிறதுக்கு சப்ஜா சீட்ஸ் ரொம்ப உதவும். அதே மாதிரி இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப நல்லது. நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஜவ்வரிசி ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி இது 6 hours கிட்ட ஊற வைக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நிறைய டிஷ்ஷில் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏஜ்னிங்கை தடுக்கிறது, கேன்சர் கூட இது ஹெல்ப் பண்ணுது, டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கு. சியா சீட்ஸ் லோ கார்ப் அண்ட் ஹை ஃபைபர். இது ரொம்ப சூப்பர் ஃபுட்டு. ஸோ அதனால் இதில் கான்ஸ்டிபேஷன் வராது இருக்கிறதுக்கு தடுக்கும். அதுக்கப்புறம் இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லது. அந்த மாதிரி நம்ம இதுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சியா சீட்ஸ் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 180 ml தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது காலையிலேயும் நம்ம ஒரு 15-20 minutes கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் இந்த மாதிரி நைட்லேயே நான் ஊற வச்சிட்டோன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ், நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் நன்னாரி சர்பத் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின் நம்ம நைட்டு போட்டோம் இல்லையா, இந்த கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதே அளவுக்கு ஜெல்லு ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நன்னாரி சர்பத் நாட்டு மருந்து கடைங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கிது. இந்த சம்மருக்கு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூடமோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு ஸ்வீட்னஸும் தேவையில்லை, ஏன்னா அந்த நன்னாரி சர்பத்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த ட்ரிங்க் அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி. சூட்டு உடம்புக்காரங்களாம் மோஸ்ட்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஆனால் இப்போ குளிக்கிறதில்ல அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் நன்னாரி சர்பத் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களும் நிறைய டிவி பார்ப்பாங்க, மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஸோ இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சமாக சியா சீட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்பத்துக்கு நீங்கள் பானை தண்ணி யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. இது ஃபஸ்ட்டு நார்மலாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கும் சியா சீட்ஸ் ஆட் பண்ணோன்னா. இந்த ட்ரிங்க்கை அப்படியே குடிச்சிடலாம். நம்ம வீக்லி 2 குடித்தோன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இது சப்ஜா சீட்ஸு. சப்ஜா சீட்ஸ் நான் நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விட்டமின்ஸ் அவ்வளோ இருக்குது. அதே போல் இதுவும் கான்ஸ்டிபேஷனுக்கு அவ்வளோ நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. சப்ஜா சீட்ஸை வெறும்னா கூட தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு கூட டெய்லி குடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ பால் சர்பத் செய்ய நான் ஒரு 300 ml பால் எடுத்துட்டேன். நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு வச்சுக்கோங்க, சம்மருக்கு நல்லாயிருக்கும். இப்போ பால் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கங்க.
நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது சும்மா ஒரு மில்க் ஷேக் மாதிரி லைட்டாக அடிச்சுக்கிட்டேன். இப்போ பாலும் ரோஸ் எசன்ஸும் சேர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். இந்த பால் சர்பத் குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே இன்னொரு வாட்டி சும்மா ஷேக் ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி தரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சர்க்கரை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சாலும் நல்லது. பட் ஆனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் சப்ஜா சீட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து என்ன ஆகும்னா உடம்பு குளுமையாக வச்சுக்க உதவும். அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கெலாம் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாலும் ரோஸ் எசன்ஸும் கலந்த மில்க் ஷேக் மாதிரி இருக்கிறத வந்து இந்த சப்ஜா சீட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் சர்பத் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காக. இப்போ வந்து நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. இந்த பாதாம் பிசின் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாதாம் பிசினுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் நீர் கட்டி கரையிறதுக்கு, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு, அப்புறம் நம்மளுக்கு உடம்புல இம்யூன் ஸ்ட்ரென்த்து கொண்டு வரது, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலர் அப்படி இருக்குது. நான் டாப்பிங்க்கு சும்மா பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். துருவி வச்சுருந்தேன். ஸோ அதனால் பாதாம் வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இதுவே கடையிலலாம் சாப்பிட்டோன்னா அவங்க வந்து பால் சர்பத்துக்கு பால் நிறைய ஆட் பண்ணுவாங்க இந்த பால் சர்பத்தில். ஆனால் எங்கள் வீட்டில் குழந்த சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி செய்யலை, நார்மலாக வச்சுருக்கேன். இந்த பால் சர்பத்தில் பால் ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம இன்றைக்கி செஞ்ச 2 ட்ரிங்க்லையுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தரதை மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பால் வந்து கால்சியம், அதே போல் சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ், பாதாம் பிசின், அதே மாதிரி லெமனுமே சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி 2 ட்ரிங்க்குமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு நல்ல குளிர்ச்சி தர பழங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே குடித்து ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.